ஆண்டவர் நிச்சயமாக பிரத்யேகமாக சிலரை அழைக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே ஒரே வீட்டில் ஒரே கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள், மூத்தவன் இளையவன் என்று சில வருட வித்தியாசத்தில் அவர் பிறக்கவில்லை, சில நிமிட நேர இடைவெளியில் தான் பிறந்தார்கள். குறிப்பாக ஏசா அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவனுடைய காலை பிடித்து கொண்டே யாக்கோபு வெளியே வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நிமிட இடைவெளியில் வெளியே வந்தாலும் ஆண்டவர் யாக்கோபை தெரிவு செய்து கொண்டார் என்று சொல்லி இந்த வசனங்கள் வாயிலாக அறியலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட திட்டத்தை, தனிப்பட்ட நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் ஒருவேளை இந்த விசேஷமான அந்த பணிக்கென்று அழைப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? அன்றைக்கு தேவனுடைய தாசர்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர்கள் தங்களை அர்ப்பணித்த பொழுது அவர்களை கொண்டு ஆண்டவர் பலத்த பெரிய கிரியைகளை செய்தார். நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமை உடையவராக காணப்படுகிறார்.